நீங்க பேசுறவங்க தொட்டு ஆசீர்வதிங்க. யார் யார் என்ன விண்ணப்பத்தோடும் என்ன வேண்டுதலோடும் உங்களுடைய சமூகத்தில் வந்து இருக்கலாம் ராஜா, எல்லா வேண்டுதலுக்கும் நீர் ஆமேன் என்று பதில் தர வேணுமா ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. மற்றும் ஒரு விஷயம் பேசும் மகனை மறைத்து நீங்க பேசுங்க ராஜா, அதன்படி நாங்கள் நடந்து கொள்ள திரும்பி செய்யணுமா காத்து கொள்ளுங்க, பலப்படுங்க. துதிகான மகிமை ஆவற்றும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு நம்முடைய சபைகளிலே ஒரு எழுப்புதலையும் வாலிபர் மத்தியில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட்டபடினால் எல்லாரும் கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவிடும், சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவிடும், நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும், நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். உன்னையே நிறுத்தி விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாரடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம், சுயத்தை சாரடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். ஆமென். உட்காருவோம். இந்த நாளுக்குரிய வேத படத்தை நாம் வாசிப்போம். 1 நாளாகமம் புத்தகம் 29ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல் 17 முடிய வாசிப்போம். பக்கம் 542வது பக்கம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல் 17 முடிய அவர்கள் வாசிப்பார்கள். பரிசுத்த ஓய்வு நாளுக்கு வாசித்து தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 17 வாசிக்கிறோம். உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரையும் போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் தவறிருக்கிற இந்த பொருள்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. என் தேவனே, என் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய சனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன் என்றார் என்பது. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? பின்னால யாரும் சந்தோஷமா இருக்கணும்னு தெரியல. ஹalleluya. ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய பிள்ளை நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. பெரியவர்களை நான் கனப்படுத்துகிறேன். அன்புக்குரிய இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே துதிக்க செபிக்க கர்த்தர் நமக்கு இரக்கத்தை காண்பித்தார். நேற்றைய தினத்தில் உபவாச கூட்டத்திலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அநேக காரியங்களுக்காக செபிக்கும்படியாக ஆண்டுடைய சமூகத்தில் திறப்பில் நின்று மன்றாடும்படியாய் கர்த்தர் இதுபட்ட காலங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த காட்சிப்பட்ட நாட்கள் நடத்துவதற்கு காரணமா இருக்கிற அண்ணனை இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் அவரை கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைக்கும் நாம் வாசித்த வேத பகுதியில கண்மூடி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாக கடந்த வாரத்தின் தொடர்ச்சி செய்தியாக
அவர் யார் மீது பிரியமாய் இருக்கிறார் என்ற தலைப்பில் தொடர்ந்து பரிசுத்த ஆவி இன்றைக்கு நம்மோடு பேசி நம்மை